அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் எங்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பஹுமுல்லதி خلقه من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய கால மக்கள்களுக்கிடையிலே நிலவும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்றால் பிரார்த்தனை. முஹ்மினான ஆண் பெண் சிலருடைய மனக்குறைகள் என்னவென்றால், அல்லாஹுவிடம் நாங்கள் காலம் காலமாக துஆக்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். எங்களுடைய துஆக்களை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுடைய துஆக்களுக்கு அல்லாஹு தாலா பதிலளிக்கவில்லை. அல்லாஹு தாலா எங்களுடைய துஆக்களை அங்கீகரிக்கப்படவில்லை என்று மனக்குறைகளாக முஹ்மினான ஆண் பெண் சில பேர்கள் உறவினர்களுக்கிடையிலோ மற்றவர்களுக்கிடையிலோ நண்பர்களுக்கிடையிலோ குறைகளாக கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். இது தவறான கருத்துகள். அல்லாஹ் கூறியிருக்கின்றான், என்னுடைய அடியான் பொறுமையுடன் இருந்து முழுமையான ஈமான் இபாத்துடன் ஹலால் ஹராமை பேணி எந்த அடியான் என்னிடம் துஆ கேட்கிறானோ அவனுடைய துஆக்களுக்கு விரைவாக நான் பதிலளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். ஆனா இன்றைய கால மக்கள்கள் அதை புரிந்து கொள்ளாமல் அல்லாஹுவை பற்றி மனக்குறைகளாக கூறி செல்கிறார்கள். அது தவறான கருத்துகள். நாம் அதை திருத்திக் கொண்டு அதை நன்மையை நாம் அறிந்து கொண்டு நாமளும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்து அந்த நன்மையின் பக்கம் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் சேருவோம். இதை பற்றி தெளிவான கருத்தை இந்த பயானில் நாம் காண்போம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கும் அவனது அடியார்களுக்கும் இடையே மிக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது பிரார்த்தனை. வேற எந்த வணக்க வழிபாடை காட்டிலும் பிரார்த்தனை என்கிற வணக்க வழிபாட்டை ஒரு அடியான் ஈடுபடுகின்றான் என்றால் அந்த நொடி பொழுதே அல்லாஹுதான் என் எஜமான், நான் அவன் அடிமை என்று தன்னை முற்றிலும் முழுவதுமாக அல்லாஹுக்கு அடிபணிந்த அடியானாக ஒப்படைத்து விடுகின்றான். இரு கரம் ஏந்தி துவங்கக்கூடிய பிரார்த்தனையே அந்த நொடி பொழுதே என்னுடைய அனைத்து கோரிக்கைகளையும் அல்லாஹுவால் மட்டுமே நிறைவேற்றி தர முடியும். அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் எனக்கு இல்லை என்று முற்றிலும் முழுவதுமாக தன்னுடைய இயலாமையும் பலகீனத்தையும் ஒப்புக்கொண்டு அல்லாஹுவுக்கு அடிபணிந்த அடியானாக தன்னை ஒப்படைத்து விடுகின்றான். இந்த பிரார்த்தனையே மிக சிறந்தது என்று நமக்கு இஸ்லாம் மார்க்கம் தெளிவான முறையில் நமக்கு கற்று தந்திருக்கிறது. அதை நாமும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். தொழுகையும் ஒரு விதத்தில் பிரார்த்தனைதான். தொழுகையில் அல்லாஹுவை போற்றி புகழக்கூடிய வார்த்தைகளை நாம் தவிர்த்துவிட்டு பார்த்தால் அதில் அதிகம் இருப்பது அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கூறுவதும் அல்லாஹ்விடத்தில் அனைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி கூறுவதுதான் அதில் அதிகம் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதர்களும் பள்ளிவாசல்களிலும் வீடுகளிலும் மற்ற இடங்களில் இருந்து அல்லாஹுவை பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துஆக்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். என்ன துஆக்கள்? ஒவ்வொரு மனிதருடைய துஆக்கள் ஒவ்வொன்றுமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர் கேட்கிறார்கள், அல்லாஹுவே உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், எனக்கு குழந்தை செல்வத்தை தாயா அல்லாஹ், நான் காலமாக உன்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன், எனக்கு செய்து தாயா அல்லாஹ், என்னுடைய செல்வத்தை தாயா அல்லாஹ், எனக்கு வியாபாரத்தை பன்மடங்கு பெருக்கி தாயா அல்லாஹ், நோய் நொடியை நீக்கி தாயா அல்லாஹ், கடன் சுமையிலேருந்து என்னை நீக்கி தாயா அல்லாஹ், என்னுடைய குழந்தையுடைய அறிவை விசாலமாக்கி தாயா அல்லாஹ், என்னுடைய குழந்தையை ஒழுக்கமுள்ள குழந்தையாக வளர்த்து தாயா அல்லாஹ், என்னுடைய தேவைகளை அனைத்து பூர்த்தி செய்தாயா அல்லாஹ், நோய் நொடி இல்லாமல் எனக்கு நல் வாழ்க்கையை தாயா அல்லாஹ். இப்படி ஒவ்வொரு மனிதருடைய ஒவ்வொரு தேவைகள் இருந்து கொண்டே இருக்கிறது.
நாங்கள் அல்லாஹ்விடத்தில் காலம் காலமாக துவாக்களே கேட்கிறோம், எங்களுடைய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை, பதிலளிக்கவில்லை என்று மனக்குறைகளாக கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். நாங்க அல்லாஹ்விட குழந்தையை கேட்கிறேன், ஆனால் எனக்கு அல்லாஹ் குழந்தை செல்வத்தை தரவே இல்லை. நான் நோய் நொடியில கடந்து கஷ்டப்படுகிறேன், என் நோய் நீங்கின மாதிரி இல்லை. நான் வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்து கொண்டே இருக்கேன், என்னுடைய வியாபாரத்தில் எந்த ஒரு நல்ல ஒரு பெருக்கமும் இல்லை. என்னுடைய குழந்தையை ஒழுக்கமுள்ள குழந்தையாக கேட்டுக்கொண்டிருக்கேன், என்னுடைய குழந்தைகள் எந்த ஒரு நல்லதும் செய்ய மாட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு விதமான வேண்டுதலை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையாக வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனைக்கு எந்த ஒரு பதில் தரவில்லை என்று அல்லாஹ்வை பற்றி மனக்குறைகளாகவே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள்கள். அல்லாஹ் கூறியிருக்கிறான், அல்லாஹ்வை பற்றி நீங்கள் மனக்குறைகளை அல்லாஹ் பற்றி கூறக்கூடாது, அது தவறான கருத்து. என்னவென்றால், நம்மிடம் இருக்கும் குறைகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். முதல் நாம் அதை சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இன்றைய கால உலகத்தில் சிறிய தவறுகள் செய்து கொண்டால் அதை ஒருவரிடம் ஒருவர் நாம் செய்த தவறுகள் தவறு என்று சொல்லி தன்னை திருத்திக் கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ்விடம் நாம் அந்த செயலை செய்வதே கிடையாது, நம்ம சிந்தித்து செயல்படுறதே கிடையாது. அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்டோம், அல்லாஹ் நம்மளுக்கு தரல அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினைக்கிறோமே தவிர, அல்லாஹ் நம்ம துவாக்களை அங்கீகரிக்கலையே, அது எதனால அங்கீகரிக்கல, என்ன காரணம்ன்றத நம்ம சிந்திக்கவே மாட்டிருக்கோம். உலக நடைமுறையில எது தப்பு எது சரின்னு சொல்லி நம்மளை திருத்தி கொள்றோமே தவிர, அல்லாஹ் கிட்ட இருக்கிற என்ன விஷயம் நம்ம அல்லாஹ்க்கு தப்பு பண்ணிருக்கோம், எது சரி, எதுக்காக நம்ம அல்லாஹ் தரலன்றதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், சிந்திக்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதை சிந்திக்கக்கூடிய மக்களாக நம்ம முதல்ல இருந்தாதான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் முதல்ல. அப்ப அல்லாஹ் சொல்லியிருக்கான், நம்ம அல்லாஹ் கிட்ட நான் 5 வக்து தொழுகிறேன், 5 வக்து தொழுது அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறான் ஒரு அடியான். ஆனா அப்படி இருந்து அவங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படல. அப்ப அங்க என்ன விஷயம் இருக்கு தெரியுமா? அல்லாஹ் இடத்துல தொழுது 5 வக்து தொழுது துவா கேட்கிறான் அந்த அடியான். ஆனா அவன் என்ன செய்யறானா, வட்டிக்கு விட்டு அந்த பணத்துல என்ன செய்யறான், அவன் சாப்பிடவும் செய்யறான், அவன் ஆடையும் அணிஞ்சுக்கிறான். அப்ப அல்லாஹ் கிட்ட யாரபேன்னு அல்லாஹ் என்ன செய்வான், துவாக்களை அங்கீகரிக்கப்படுவானா? கண்டிப்பா துவா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னும் நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, சூதாட்டம் விளையாண்டுட்டு அந்த பணத்துல சாப்பிடுறது, உடை போடுறது, அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டு அந்த கொலையில உள்ள பணத்தை வச்சு என்ன செய்யறது, சாப்பிடுறது, உண்றது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சூதாட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், குடி போதைக்கு அடிமையாக கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அப்ப அந்த தவறான செயல்கள்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட நான் 5 வக்து தொழுகிறேன், அல்லாஹ் என் துவாவை ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதை முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அல்லாஹ் கிட்ட நம்ம அல்லாஹ்வை மனக்குறைகளாக சொல்றதை விட்டுட்டு நம்ம கிட்ட என்ன தவறு இருக்குன்னு திருத்திக்கணும். அப்புறம் அல்லாஹ் சொல்லியிருக்கா, நீ உறவுகளை என்ன செய்யணும், பேணி நடந்து கொள்ளணும், உறவுகளை முறிச்சு வாழக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். நம்ம சொந்த பந்தங்கள்லாம் உறவுகள்லாம் முறிச்சுக்கிட்டு அல்லாஹ் கிட்ட போய் துவா கேட்டா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் சொல்லிட்டா, நீ ஹலாலான முறையில எது செஞ்சாதான் உன்னுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். ஹராமா செஞ்சுட்டு நீ என்கிட்ட கேட்டா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் தடை விதிச்சதை எந்த அடியான் செய்யறானோ அவனுடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்கவே படாது. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்டமே தரலையேன்னு சொல்றதுக்கு முதல்ல நம்மள்கிட்ட இருக்கிற பிழைகளை நம்ம திருத்திக்கிட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். சரியா? அதை நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். அல்லாஹ் சொல்லியிருக்கா, நீங்க இறுதி இரவுல ஒவ்வொரு நாளுடைய இறுதி இரவுல நீங்க என்கிட்ட துவா கேட்டா அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை அங்கீகரிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்ப அல்லாஹ் சொல்றா, உங்களுடைய இறுதி இரவுல என்கிட்ட யாராவது பாவ மன்னிப்பு கேட்கிறவங்க இருக்கீங்களா? என்கிட்ட நீங்க அதை பாவ மன்னிப்பு கேளுங்க, உங்களோட தேவைகளை நிறைவேற்றி தரதுக்கு என்ன செய்யுங்க, நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ் துவா அல்லாஹ் சொல்லியிருக்கானே, நம்மளுக்கு இரவுல கேட்டா துவா கபுலான்னு சொல்லியிருக்காங்க. இரவுல ஹலாலான முறையில நம்ம துவா கேட்டாதான் அங்கீகரிக்கப்படும். நம்ம குடியெல்லாம் குடிச்சுக்கிட்டு ஹராமான செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு தேவையில்லாத தவறான விஷயங்கள் பழக்கங்கள்லாம் ஈடுபட்டு அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நம்மளுடைய துவாக்கெல்லாம் அங்கீகரிக்க மாட்டான். அவன் யாவும் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், திருக்குறான்ல நிறைய இடத்துல இடம்பெற்றிருக்கு, உதுகூனி அடியார்களே என்னிடத்தில் கேளுங்கள், துவா கேளுங்கள், உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன், அஸ்தஜிபுலுக்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் என்று அல்லாஹு தாலா கூறியிருக்கின்றான். அதாவது நான் என்ன சொல்றேன், நான் இதா ஷகலக இபாதி அன்னி, எனது அடியார்களே என்னை பற்றி கேட்டால் நபியே நீங்கள் கூறுங்கள், இன்னி கரி, நான் மிக மிக நெருக்கத்தில் இருக்கேன், மிக மிக சமீபத்தில் இருக்கிறேன். நான் எனக்கு காது கேளாதவர்களை நீங்க கூறவில்லை,
நீங்க எனக்கு காது கேட்காதவங்கள நீங்க கூப்பிடல. எனக்கு காது கேட்கிறவங்கள தான் நீங்க கூப்பிடுறீங்க. அதனால என்ன செய்றேன், நான் உங்களுக்கு சமீபத்துல இருந்து உங்களுக்கு நான் பதில் தர்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான். ஆனா நம்ம என்ன செய்றோம், அல்லாஹ் வந்து கண்டுகொள்ள மாட்டிருக்கான். நம்மளுடைய துஆக்கள அலட்சியப்படுத்துறான். நம்ம துஆக்கு பதில் தர மாட்டிருக்கான். நம்மளுடைய துஆ ஏற்றுக்கொள்ள மாட்டிருக்கான்னு அல்லாஹ்வ பற்றி மனக்குறைகளாக பேசி பேசி நம்மளுடைய வாழ்க்கைய வேஸ்ட் பண்றோம். அத தெளிவா தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சொல்லியிருக்கான். நீங்க இந்த ஒவ்வொரு நாளுடைய இறுதி இரவுல நீங்க கேளுங்க. உங்களோட தேவைகள் எல்லாமே நான் உங்களுக்கு பரிசா தர்றேன். உங்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கா? உங்களுடைய தேவைகள் இருக்கா? அனைத்தையுமே நீங்க கேளுங்க. ஹலாலான முறையில நீங்க கேளுங்க. உங்களுடைய துஆக்கள நான் வந்து உடனே பதில் தரேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போ நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, அத சிந்திச்சு செயல்படக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும். தெளிவான முறையில நம்ம என்ன செய்யணும், எதையுமே நம்ம செய்யணும். அப்புறம் அல்லாஹ் சொல்லியிருக்கான் வந்து, நம்ம வந்து என்னது பயணத்துல போகக்கூடிய துவாவ அல்லாஹ் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லியிருக்கானே. கஷ்டத்துல இருக்கும்போது அல்லாஹ் துவாவ ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லியிருக்கானே. நம்ம ஹராம், ஹலால் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கான், பயணத்துல நீ கேட்டா உன் துவாவ அங்கீகரிச்சுருவேன். அப்புறம் வந்து கஷ்டத்துல இருந்தாலும் அங்கீகரிச்சுருவேன்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு நிறைய மக்களுடைய கருத்துகள் இருக்குது. அதுல வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஷாஹிஹ் முஸ்லிம்ல வந்து இடம்பெற்றிருக்கு. ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு இந்த ஹதீஸ நம்மளுக்கு வந்து சொல்றாங்க. எப்படின்னா வந்து ஒரு அடியான் வந்து என்ன செய்யறான்னா வந்து பயணத்துல ஈடுபடுறான். ஒரு அடியான் பயணத்துல ஈடுபடுறான். அவனுடைய பயணம் எப்படி இருக்குன்னா வந்து புழுதி காற்று நல்லா வேகமா அடிக்குது. மேலாம் தூசி தலையில முடியெல்லாம் கலைஞ்சி ரொம்ப ஒரு பாவமான நிலைமையில அவன் வந்து என்ன செய்யறான், பயணம் செஞ்சுட்டு இருக்கான். அப்ப அல்லாஹ் கிட்ட அவன் கஷ்டத்துல துவா கேட்கிறான். ஒரு கஷ்டத்துல அவன் இருக்கிறான். யா அல்லாஹ் யா ரப்பே யா ரப்பே என்னுடைய கஷ்டத்தை லேசாக்கித்தான்னு கேட்கிறான். ஆனா அல்லாஹ் அவனுடைய துவாக்கள அங்கீகரிக்கப்படல. ஏன்னா அவன் பயணத்துல தான் இருக்கான். ஆனா கஷ்டத்துல தான் இருக்கிறான். பயணத்துல உள்ள துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும். கஷ்டத்துல உள்ள துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானேன்னு சொல்லி அவன் துவா கேட்கிறான். ஆனா அவன்கிட்ட ஒரு மிஸ்டேக், ஒரு குறை இருக்கு. ஏன்னா அவன் ஹராமான செயலை சாப்பிடுறான். குடிய குடிக்கிறான். ஹராமான குடி போதை, தவறான செயல்கள செஞ்சுட்டு இருக்கான். அப்ப அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லாஹ் இடத்துல? கண்டிப்பா அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம் என்னன்னா வந்து அவன் ஹராமான செயல்கள செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட யா ரப்பே யா ரப்பேன்னு எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். அவனுடைய துவாக்கள வந்து அங்கீகரிக்க மாட்டான்றத முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வந்து ஹதீஸ்ல நம்மளுக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை நம்ம தெளிவா தெரிந்திருக்கக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அல்லாஹ் சொல்லியிருக்கான், 3 விதமான முறையில உங்களுக்கு நான் பதில் அளிப்பேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான். எப்படி? இல்ல இத இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லி முடிச்சுட்டாங்கல்ல. அப்புறம் வந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நாங்க பொறுமையுடன் இருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு பதில் அளிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். எப்படின்னா வந்து இப்போ யாரு யூனுஸ் நபி அவர்கள் என்ன செய்றாங்கன்னா வந்து மீனுடைய வயிற்றுல இருக்கும்போது அதாவது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஆலமீன் சொல்லி அல்லாஹ் கிட்ட முழுமையான முறையில ஈமானோட பிரார்த்திச்சாங்க. அவங்கள வந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், பாதுகாத்தான். அவங்களுடைய நம்பிக்கைய வந்து வீணடிக்காம அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்கள வந்து பாதுகாத்து மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், வெளிய ஏற்றினான். அதுக்கப்புறம் வந்து யாரு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய தள்ளாடுற வயசுல அவங்க முதியோர் தோற்றத்துல இருக்கும்போது அவங்களுடைய நரம்புகள்லாம் ரொம்ப தளர்ந்து, அவங்களுடைய உடம்புகள்லாம் தளர்ந்து, முடிகள்லாம் நரைச்சி ரொம்ப ஒரு ஒரு வயதான தோற்றத்துல அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. யா அல்லாஹ் என்னுடைய துஆக்களை அனைத்தையுமே நீ தான் எனக்கு அங்கீகரிச்ச. இந்த துஆக்கள் அனைத்தையுமே உன்னால தான் அங்கீகரிக்க முடியும் யா அல்லாஹ். என்னுடைய மனைவியால எந்த குழந்தையும் பெற்றெடுக்க முடியாத நிலைமையில என்னுடைய மனைவி இருக்கா யா அல்லாஹ். நான் செஞ்ச நன்மை என்னுடைய குழந்தைகளும், என்னுடைய வாரிசுகளும் செய்யணும் யா அல்லாஹ். எனக்கு நீ குழந்தை பாக்கியத்த உன்னால மட்டும் தான் யா அல்லாஹ் தர முடியும்னு அல்லாஹ் கிட்ட மன்றாடி துஆ கேட்டாங்க. முழுமையான ஈமானோட நம்பிக்கையோட துஆ கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய பொறுமைக்கு நல்கூலியான அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, யஹ்யா என்ற குழந்தைய வந்து வாரிசாக தந்தாங்க. அப்ப நம்ம இதுலேருந்து என்ன செய்யணும்? இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா வந்து, எத்தனையோ நபிமார்கள் சோதனை இருக்கும்போது, உண்மையான ஹலால் ஹராமை பேணி அல்லாஹ்விடத்துல பொறுமையா இருந்து அவங்களுடைய துஆக்கள கேட்டதுக்கு, அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? மிக விரைவில் என்ன செஞ்சிருக்கான்? பதில் அளிச்சிருக்கான். அப்ப இதிலே நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்விடம் உண்மையான ஈமானுடன், பொறுமையுடன் இருந்து, எந்த அடியார் துஆ கேட்கிறானோ, அவங்களுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இதை நம்ம தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய மக்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், 3 விதமாக நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். உங்களுடைய துஆக்கள் இவ்ளோ துஆவ நான் கேட்டுட்டேன்ப்பா. எங்களோட துஆக்கள் நான் ஹலால், ஹராம் எல்லாமே நான் பேணிட்டேன். அப்படி இருந்து எங்களுடைய துஆக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலையே. அப்படி இருந்து எங்க அல்லாஹ் தஆலா வந்து என்னுடைய துஆக்களுக்கு பதில் அளிக்கலையேன்னு சொல்லி நம்ம இருந்தோம்னா, அல்லாஹ் சொல்றான். அப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்றான். நான் உங்களுக்கு 3 விதமாக பதில் அளிக்கிறேன்னு சொல்றான். எப்படி? முதலாவது நான் வந்து நீ கேட்டதே உனக்கு அல்லாஹ் தருவான். எனக்கு இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி நீ அல்லாஹ் இடத்துல கேட்டானா, அல்லாஹ் அதையே உனக்கு தந்துருவான்.
அப்படித்தானே? அப்புறம் என்ன சொல்றான், நீ கேட்டதே அல்லாதே உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றான். எப்படின்னா வந்து எனக்கு இதுதான் வேணும்னு நீ ஆசைப்பட. இப்ப எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை வந்து ஒரு ஒரு குழந்தை வந்து நெருப்பு பக்கத்துல இருக்குது. அந்த குழந்தையுடைய கண்ணுக்கு அந்த நெருப்பு ரொம்ப அழகா இருக்குது. அப்ப ஆசைப்பட்டு அந்த குழந்தை என்ன செய்யுது, நெருப்ப கையில வந்து பிடிக்க போகுது. கையில தொடப் போகுது. அப்போ தாய் வேகமா ஓடி என்ன செய்றா, அந்த குழந்தைய வந்து தடுத்து நெருப்புலேருந்து தூக்கிர்றா. நெருப்பு படாத அளவுக்கு தூக்கிர்றா. அந்த குழந்தை அந்த கைய வச்சேன்னா நெருப்பு பொசுக்கிரும். ஐயோ! என் குழந்தைன்னு சொல்லி பாசத்துல தூக்கிட்டா. அப்போ ஒரு தாய்க்கு பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உறவே ஒரு சின்ன ஒரு உறவே ஒரு பாசமே பெரிய பாசம் தான். அப்படியான பாசமே அப்படியே பாசம் வச்சுக்கிறவங்க கூட என்ன செய்றாங்க, தன்னுடைய குழந்தைக்கு எதுவும் ஆகிரக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைய வந்து தூக்கிர்றாங்க. அப்படி இருக்கும்போது அல்லாஹு தாலா வந்து நம்ம மீது எவ்ளோ பாசம் வச்சிருக்கான். நம்ம படைச்ச ரப்பு வந்து நம்ம மீது எவ்ளோ பாசம் வச்சிருக்கான். அப்ப அவனுக்கு நம்ம மீது எவ்ளோ பாசம் இருந்தா, நம்மளுக்கு எது நல்லது, எது கெட்டது அவனுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்ப தாய்க்கே ஒரு குழந்தை மேல பாசம் இருக்கும்போது, நம்ம படைச்ச ரப்புக்கு நம்ம மேல எவ்ளோ பாசம் இருக்கும். நம்மளுக்கு கெட்டத நம்மள வந்து நமக்கு அல்லாஹ் தருவானா? நம்மளுக்கு எது நல்லதோ அததான் நமக்கு தருவான். ஆனா நம்ம அத புரிய மாட்டோம். அத நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அல்லாஹ் நமக்கு இது இல்ல நம்ம கேட்டதே இல்லாம இன்னொன்னு தந்தான்னா, அதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கு. அல்லாஹ் நம்மள அத பாதுகாக்கிறான்றத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து இப்ப சாலையில நடந்து போய்க்கிட்டு இருக்கோம். போய்க்கிட்டு இருக்கும்போது நம்ம தலையில ஒரு கல்லு விழ போகுது. அப்போ அல்லாஹ் நம்மள பாதுகாத்துட்டான். பாதுகாத்துட்டான்னு நம்ம செய்றோம், அல்லாஹ் பாதுகாத்துட்டாமான்னு நெனைக்கணும். அல்லாஹ் 2வது விதமா எப்படி பதில் சொல்ற 2வது விதமா அல்லாஹ் எப்படி பதில் தர்றான்னா வந்து, நீ கேட்பா, நீ கேட்டதுக்கு நான் பதில் தரலன்னு நெனச்சுட்டு நீ இருப்பா. ஆனா வந்து என்ன செய்றேன், உனக்கு நான் பதில் தரேன் எப்படின்னா, நீ துவா கேட்ட நன்மையின் பொருட்டால, உனக்கு வரக்கூடிய ஆபத்த உன்ன நான் பாதுகாத்தர்றேன். அப்படின்ற விஷயத்த நீ தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சில 2வது விதமா நம்மளுக்கு பதில் தர்றான். அப்ப இதுலருந்து என்ன தெரியுது, நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்டோமே, அல்லாஹ் நமக்கு பதில் அளிக்கலையேன்னு சொல்லி நம்ம தப்பா நினைக்கக்கூடாது. நம்ம நன்மையின் பொருட்டா, அந்த துவாவுடைய நன்மையின் பொருட்டா நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்த வந்து என்ன செஞ்சுறான், அல்லாஹ் பாதுகாத்துறான். ஏன்னா யாவையும் அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். நம்ம அறியாதவங்க. அப்ப எல்லாத்தையும் அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அப்படின்றத நம்ம தெளிவா கருதில் கொண்டு, இந்த மாரி உனக்கு ஏதாவது ஒண்ணு துவாக்கள் வந்து பதில் அளிக்கலையேன்னு நினைக்கக்கூடாது. அப்ப பின்னாடி அல்லாஹ் வந்து நமக்கு ஏதாவது வரக்கூடிய ஆபத்த பாதுகாத்திருக்கான். அப்படின்றத நம்ம நினைக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அத கருதில் கொள்ள வேண்டும் நம்ம. அப்புறம் 3வது அல்லாஹ் தஆலா வந்து பதில் அளிக்கிறேன்னு சொல்றான். எப்படி நான் வந்து நீங்க வந்து இந்த இம்மையில உங்களுக்கு நடக்காட்டாலும் மறுமையில தர்றேன் அப்படின்னு சொல்றான். நீ இவ்ளோ நாள் அல்லாஹ் கிட்ட காலாகாலமா துவா கேட்டுட்டு இருக்க. அந்த துவாலாம் பத்திரமா சேமிச்சு வச்சு, அது நன்மையா உனக்கு என்ன செய்றான் மறுமையில பரிசு குவியலா குமிச்சு வச்சிருக்கான். நம்ம போய் அல்லாஹ் கிட்ட கேட்போமா? அல்லாஹ்வே நான் இவ்ளோ நன்மை செய்யவே இல்லையே! எனக்கு எப்படி இவ்ளோ பரிசு குவியல்ன்னு கேட்கிறானாம். கேட்கிறோம் நம்ம அல்லாஹ் கிட்ட. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், இல்ல நீ செஞ்சியே, பொறுமையா இருந்து என்கிட்ட நீ துவா கேட்டியே, அந்த துவாவுடைய நன்மையின் பொருட்டு தான் உனக்கு இவ்ளோ பரிசு மலைய குவியலா வச்சிருக்கேன். நீ வச்சுக்கோன்னு சொல்லி குடுப்பானாம் அல்லாஹ் நம்மளுக்கு. அப்ப நமக்கு எவ்ளோ மிக சந்தோஷமா இருக்குன்றத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இதிலேயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அல்லாஹ் 3 விதமா நம்மளுக்கு பதில் அளிக்கிறான். நாம் மிக மிக பொறுமையாக இருந்து, அல்லாஹ் மீது ஈமானுடனும், நம்பிக்கையுடனும், தெளிவாகவும் இன்ஷா அல்லாஹ் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். இதில என்ன தெரியுதுன்னா வந்து, அல்லாஹ் கூறியிருக்கிறான், நான் இறைவனிடம் வேண்டினேன். ஆனால் அவன் என் வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறி, அவசரப்படாதவரின் ஒவ்வொரு வேண்டுதலை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. புகாரியின் 6340 இடம்பெற்றுள்ளது. இஸ்தஜாபுல் எஹ்திஹு மாலன் ய எஹ்ஸல் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவசரப்படாதவரின் ஒவ்வொருவருடைய தேவைகளை அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்வான் என்று சொல்லியிருக்கிறான். அதனால நம்ம என்ன செய்யணும்? தெளிவாக கருதில் கொண்டு, பொறுமையுடன் இருந்து, அல்லாஹுடன், ஈமானுடன், இபாதுடனும் அதிக நம்பிக்கையுடன் இருந்து, நம் துஆக்களை கேட்டா அல்லாஹு தஆலா கண்டிப்பாக அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் நாமளும், நம் குடும்பத்தாரும், நம் பெற்றோர்களும், உறவினர்களும், முஃமினான ஆண், பெண் அனைவர்களும், உலகத்தில் உள்ள அனைவரும் நன்மையான விஷயங்களை செய்து பொறுமையுடன் இருந்து ஜன்னத் ஃபிர்தௌஸில் நல்ல ஒரு கூட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஒன்று கூட்டுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.